அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. பாலிகேப் 3800 ப்ராஃபிட். இது ஒரு பி கால். இது எப்படி இந்த ஆர்டர் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். 18 ஏப்ரல் 2024 இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணது. இந்த சார்ட் பாருங்க. உங்களுக்கு காலையில் 15 நிமிஷம் கேண்டில் பாருங்க. 10 மணி வரைக்கும் ஒரு 3 கேண்டில் வரிசையாக கிரீன் கேண்டில் போட்டுட்டு அங்கேருந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் அதே இடத்துல ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. இந்த 5400 5420 அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. இது ஏற்கனவே வீக்லி சப்ளை ஜோன் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஃபுல்லாக அது ரெட் வந்து வீக்லி சப்ளை ஜோன். அது உள்ளே இருக்கிற சின்ன ரெட் வந்து 2 hours டைம் ஃப்ரேம். அதில் இருக்கிற ஒரு சப்ளை ஜோன். 15th ஏப்ரலே அந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் இறங்கிட்டு அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. 16ஆம் தேதி பாருங்கள் மறுபடியும் அந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு 15ஆம் தேதி ஹை வரைக்கும் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கிடுச்சு. அது செல்லிங் தான் ஆகணும். ஆனால் மறுபடியும் அப்புறம் மேலே போயிட்டே இருந்தது. 18ஆம் தேதி நமக்கு ஒரு சரியான என்ட்ரி கிடச்சிது. அதனால் இந்த ஆர்டர் எடுத்தேன். பாலிகேபு மே மந்த்து பிஇ கால் 5000 பிஇ கால் வாங்கினது வந்து 120 ரூபாய்க்கு. குவான்டிட்டி வந்து 100 குவான்டிட்டி. இது வீக்லியில் வந்து ஸ்ட்ராங்கான சப்ளை. ஏற்கனவே பாருங்கள் இதுக்கு முந்தின வாரம் ஒரு வரிசையாக 2 க்ரீன் கேண்டில் போட்டது கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. சரி, அதனால் அதுக்கு அடுத்த வாரம் தான் நம்ம என்ட்ரி ஆகிறோம். இது 2 மணிக்கு என்ட்ரி ஆனோடனே ஒரு 2:30க்கு ஒரு ரெட் கேண்டில் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் போட்டுது. நம்ம காலம் 120 ரூபாலேருந்து மூவ் ஆகி 130 ரூபா வந்து 1000 ரூபா ப்ராஃபிட் காமிச்சிது. அந்த பெரிய ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் கீழே மறுபடியும் வந்து ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆச்சு. இப்போ என்னோட கால் 138 ரூபா போச்சு. 1800 ரூபா ப்ராஃபிட் காமிச்சிது. அப்போ நீ க்ளோசிங் 3 மணிக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான இன்னொரு ரெட் கேண்டில் போட்டு கிட்டத்தட்ட 5305 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அப்போ என்னோட கால் 145 ரூபா போயிட்டு 2500 ரூபா ப்ராஃபிட் காமிச்சிது. அதோட 18th ஏப்ரல் அப்படியே ஹோல்டிங்கோட அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி, நம்ம எதாக இருந்தாலும் 19ஆம் தேதி காலையில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம ஆர்டரை புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 19ஆம் தேதி ஃபஸ்ட்டு கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படியே ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் 18th க்ளோசிங் ரேட்டை விட கீழே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5260 5300 ரேஞ்சை கட் பண்ணி கீழே வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது கேண்டில் 15 நிமிஷம் கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டிலாக விழுந்தது. இப்போ என்னோட கால் 150 ரூபா 35 பைசா போச்சு. கிட்டத்தட்ட 3035 ரூபா ப்ராஃபிட் காமிச்சிது. 19ஆம் தேதி காலையில் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு கரெக்டாக ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆச்சு அந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு அதோட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். 158 ரூபா அந்த கால் 3800 ரூபா ப்ராஃபிட் காமிச்சிது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஆனால் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கால் அங்கேருந்து மேலே தான் ஏற ஆரம்பிச்சிது. உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் 15 மினிட்ஸில். அந்த ஹேமர் விழுந்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஈஸியாக உங்களுக்கு அந்த இடத்துல டோஜி ஃபார்ம் ஆகிட்டே இருந்து அந்த இடத்துலேருந்து அப்படியே மேலே தான் போயிருக்காது. அது 5240 5230 போய் லோவை தொட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து பாருங்கள் இந்த நம்ம எக்ஸிட் ஆகிருக்கோம் 5267 ஒரு எக்ஸிட் கோடு போட்டிருக்கேன். மறுபடியும் பாருங்கள் இது அப்படியே வரிசையாக மேலே போயிட்டு மறுபடியும் பாருங்கள் கீழே வந்து கரெக்டாக அந்த 5267 அந்த இடத்துல வந்து அதில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஏன்னா லெஃப்ட்டில் பாருங்கள் அந்த சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த ஹேமர் அந்த இடத்துல தான் இருக்குது. அதனால் அந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர் இருக்குது. அங்கே வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிடுச்சு. அப்போ நான் எக்ஸிட் ஆனதும் கரெக்டான இடம் தான். அதனால் கரெக்டான இடத்துல தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இந்த பாலிகேப் 5000 மே பி காலோட சார்ட்டும் போட்டிருக்கேன். அங்கே பாருங்கள் 110 ரூபாலேருந்து 115 ரூபா அந்த ரேஞ்சில் பாருங்கள் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அது முன்னாடி அந்த இடத்துல இருந்த ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன் சப்போர்ட் ஜோன் அந்த இடத்துல நிறைய பெண்டிங் ஆர்டர் இருந்திருக்கு. அதாவது கால் வைஸாகவும் பார்க்கும்போது அப்போ 2 சப்போர்ட் பாருங்கள் உங்களுக்கு வீக்லியில் நமக்கு அங்கே மேலே போயிட்டு சப்ளை ஜோன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அங்கேருந்து கீழே தான் இறங்கணும். அது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சா. ரெண்டாவது வந்து பாருங்கள் நம்ம காலில் பார்க்குறோம். கால் வைஸாகவும் பி காலில் கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக இங்கேருந்து மேலே தான் போகுது அப்படிங்கிறது கால்லையும் தெரியுது. 110 வரைக்கும் போயிட்டு அப்போ அங்கேருந்து திரும்பும்போது 120 ரூபாவில் என்ட்ரி ஆகிட்டு அந்த ப்ராஃபிட்டு கிட்டத்தட்ட 3800 ரூபா ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டாக்கோட சார்ட்லேயும் வந்து சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி அந்த காலோட சார்ட்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் சப்போர்ட் இருக்குது. அப்படின்னா நம்ம தைரியமாக என்ட்ரி ஆகலாம். கன்ஃபார்மாக ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம இந்த ஹேமர் வந்து எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. மேலேருந்து கீழே வரும்போது கீழே ஃபார்ம் ஆனாலும் சரி, அதுமாதிரி கீழேருந்து மேலே போகும்போது மேலே ஃபார்ம் ஆனாலும் சரி, அந்த இடத்துல அந்த ஹேமர் விழும்போது அந்த ஹேமருக்கு சரியான பவர் இருக்குது. நீங்கள் வேணால் வேறு ஏதாவது சார்ட்டில் இருந்தால் எடுத்து பாருங்கள். நான் என்னோட ஆர்டர்ஸில் இப்போ அடுத்து LTAM கூட ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதில் கூட காமிக்கிறேன் இந்த ஹேமரோட பவர் என்ன அப்படிங்கிறத. நீங்களும் இதுக்கு முன்னாடி வேறு ஸ்டாக்கில் இந்த மாதிரி ஹேமர் ஃபார்ம் ஆன இடத்தையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒரு கால் என்ட்ரி ஆகிறதுக்கு இவ்வளோ எல்லா சப்போர்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்ட்ரி ஆகணும். அப்போ தான் சரியான ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.